திருமணம் அப்படின்னு பார்க்குறப்போ, மீன ராசிக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்லாருக்கு. இந்த வருஷத்த கம்பேர் பண்றப்ப. இந்த வருஷம் தான் நான் திருமணம் பண்ணணும்னு இந்த வருஷ கடைசியில வர மாரி டச் பண்ணி போய்க்கிறது நல்லது. அதே மாரி மீன ராசி வந்து லைஃப் பார்ட்னர பார்க்குறப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, அ அதாவது மீன ராசிக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் வேற மாரி இருக்கும். எமோஷனலா அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆக மாட்டாங்க. பிராக்டிகலா நெறைய விஷயங்கள், லாஜிக்கலா நெறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. ஸோ அ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் சம்டைம்ஸ் வந்து அ ரொம்ப ட்ரமாட்டிக்காவும் இருக்கும் சில டைமு. சில டைம் ஓவர் லாஜிக்கலாவும் இருந்துரும். இல்லன்னா ஹைலி எமோஷனலா இருந்துரும். ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி லைஃப் எப்படி இருக்கும்? லாங் ரன்ல எப்படி இருக்கும்? மீன ராசிக்காரங்களும் நெறைய பேர் இம்பல்சிவா டிசிஷன் எடுக்கிறவங்க நெறைய பேர் உண்டு மீன ராசில. பட்டு பட்டுன்னு முடிவு எடுத்துர்றது. எதுவா இருந்தாலும். அதுக்கப்புறம் அத நெனச்சு ஃபீல் பண்றது. அதுக்கப்புறம் ஆமா எனக்கு இது நீங்க வேண்டான்னு சொன்னீங்கல்ல, எனக்கு இப்ப தான் புரியுது அப்டிம்பாங்க. இத நம்ம முன்னாடியே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம். இது வேண்டாம், இது வேண்டான்னு. ஸோ அதனால முன்கூட்டியே வந்து லாங் ரன் என்ன? லாங் ரன் என்ன? அப்டிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே மீன ராசிக்கு புத்தாண்டுங்கிறது நல்லாருக்கும்.